3 ஆண்டுகளுக்கு பிறகு பன்னீர்செல்வத்திற்கு அடித்த அதிர்ஷ்டம். புத்தாண்டு வாழ்த்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கூறிய அடுத்த நொடியே பன்னீர்செல்வம் அவர்களை அழைத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 4 மாதங்களே இருக்கும் நிலையில் வருகின்ற தேர்தலையொட்டி பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் மூவரும் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஆளுமையில் இருக்கும் நிலையில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கூட்டணி முடிவுகளை அதிமுக தற்பொழுது தேமுதிகவுடன் கூட்டணி வைக்கப்படலாம் என்ற ஒரு ஆலோசனையும் நடந்து வருகிறது. ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் இறப்பிற்கு பிறகு தற்பொழுது கூட்டணி முடிவுகளை பேச வேண்டாம் என்று தேமுதிக கூறியிருப்பதும், இன்னும் 4 மாதங்கள் இருக்கும் நிலையில் 2 மாதங்கள் நெருங்கும் பொழுது கூட்டணி முடிவுகளை நாங்கள் தெரிவிப்போம் என்றும் கூறியுள்ளனர். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது அதிமுகவை மீண்டும் கைப்பற்றினால் மட்டும்தான் பாஜக தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை ஏற்கனவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் கூறியிருந்தார். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் 10 வழக்குகளில் தோல்வியடைந்த நிலையில் கடைசியாக மேல்முறையீடு வழக்கை நம்பிக்கொண்டிருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தற்பொழுது வரவழைக்கப்பட்ட அழைப்பு இந்த நீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தழுவும் என்றும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்காக இருக்கட்டும், மேலும் கொடநாடு கொள்ளை வழக்காக இருக்கட்டும், இந்த 2 வழக்கிலும் மிகப்பெரிய ஆதாரங்கள் சிக்கி இருப்பதாகவும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தற்பொழுது பாஜக மிக முக்கியமான புள்ளி ஒரு தகவல் ஒன்றை பன்னீர்செல்வம் அவர்களிடம் கூறியுள்ளார். தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல, வட மாவட்டங்களிலும் உங்களது ஆளுமை இருக்க வேண்டும் என்று தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கோரிக்கையும் வைத்துள்ளதாகவும், இது ஆரம்பம்தான் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த முதல் அதிர்ஷ்டம் என்றுதான் கூறப்படுகிறது. மேலும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தென் மாவட்டங்களில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் உள்ளே வர முடியாத அளவிற்கு தற்பொழுது மிகப்பெரிய அளவில் தொண்டர்களை தன் பக்கம் வசம் வைத்திருக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் 8 தொகுதிகளில் பன்னீர்செல்வம் அவர்கள் யாரை ஆதரிக்கிறாரோ அவர்தான் வெற்றியடைவார்கள் என்று தற்பொழுது பெரும் எதிர்பார்ப்புகள் நிலவி வருகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். பாஜக பன்னீர்செல்வம் அவர்களை வைத்து காய் நகர்த்துகிறதா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.